பார்வையற்ற இருக்கிறவர்களுக்கும் இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிருக்கோம். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துல ஆதரவற்றவர்களுக்கு இன்னைக்கு தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்துருக்கோம். ஹெல்பிங் ஹோம் மூலியமாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் சார்ந்து எத்தனையோ பேத்துக்கு இந்த பாருங்க, இவர்கள்லாம் இன்னைக்கு எத்தனையோ பேத்த பாருங்க, இவர்கள்லாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக செய்யக்கூடிய உதவிகரம் பண்ணக்கூடியவர்கள். பொத்தி விடுங்க, பொத்தி விடுங்க. இந்தாங்க, கொசுக்கடி இல்லாம நல்லா வியாபாரம் பண்ணுங்க, குளிர் அடிக்காம இருங்க. முதியோர்களை காக்குறது எங்களுடைய கடமை. படுத்தாவி படு. ஒரு காலத்துல எப்படி சின்ன பிள்ளையில உன்னை தூக்கி வளர்த்தாங்களே என்னன்னு தெரியல, இன்னைக்கு கேட்க ஆளாம இருக்கீங்க. உங்களை போல நாங்க இருக்கோம், கவலைப்படாதீங்க. கோடி கோடியா பணம் வச்சிருக்காங்க. கடவுள் நம்மளை போல அதுதான் சோதிக்கிறான். பல கோடி கொடுத்தா நம்ம பலாயிரம் பேத்துக்கு செய்வோம். இப்படி பார்த்து உதவி பண்றவங்களை பார்த்து மற்றவர்களும் மாதிரி செய்யுங்க. அதுக்குத்தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ. கவலைப்படாதீங்க. தொடர்ச்சியா எங்களை மாதிரி ஆட்கள் உங்களை டெய்லி வாரந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்போம். கவலைப்படாதீங்க. யாரையும் உசுப்ப வேணாம், அப்படியே படுங்க. தேடி தேடி எல்லாம் பொத்தி விடுங்க, நல்லா விரிச்சு பொத்தி விடுங்க. நல்லா எல்லாம் விரிச்சிருங்க. ரெண்டா விரிங்க, முதல்ல அப்படி சிங்கிளா விரிங்க. மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் நிக்கிறோம், பாத்துக்குங்க எவ்வளவு கொசு இருக்கும் பாத்துக்குங்க. சிறு குழந்தையில தூக்கி தூக்கி குஞ்சு விளையாடுறீங்க, முதியோர் ஆனதுக்கு அப்புறம் அனாதையா விட்டுறீங்க. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை, பாத்துக்குங்க. இப்படி ஒவ்வொருத்தவனையும் தேடி தேடி செய்யறதுன்னா ஹெல்பிங் மூவ்மெண்ட்டும் ஹெல்பிங் ஹோமும் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கமும் ஃப்ரீயா தூங்குங்க. மதுரை அண்ணாமலை தேட்டர் பாலம் பொத்தி விடுங்க, நல்லா பொத்தி விடுங்க. தம்பி முகத்தை பொத்தாதீங்க, முகத்தை திறந்து விடுங்க, முகத்தோடய பொத்தாதீங்க. பொத்தி விடுங்க தம்பி, நல்லபடியா பொத்துங்க. முகத்தை பொத்தாம போடுங்க, நல்லா பொத்தி விடுங்க. ஆரையும் உசுப்பாதீங்க, தூக்கத்தை எடுக்க வேணாம். நல்லபடியா தூங்குங்கய்யா. ஆமா, நல்லபடியா பத்தி விட்டுருங்க. முகத்தை மட்டும் மூடி. கீப்பாலத்துல இந்த மாதிரி எத்தனையோ பேரு சின்ன பிள்ளையில தூக்கி தூக்கி குஞ்சுறாங்க, முதியோர் ஆனதுக்கு அப்புறம் தெருவில் விட்டுறாங்க. நல்லா பொத்தி படுங்க, பொத்தி படுங்க. மனசாட்சியே இல்லாம இது பண்றாங்க.